வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் ஹரிநிவாஸ், பொதுநல மருத்துவர், ஷிஃபா மருத்துவமனை. போன வீடியோவில் டெங்கு நோய் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டெங்கு நோய் நமக்கு ஏற்படாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்ற தடுப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். டெங்குங்கிறது ஒரு தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கிற இந்தியா போன்ற நாட்களில் ஏற்படுற டிராபிக்கல் டிசீஸ். இது எதனால் ஏற்படுதுன்னா எய்டிஸ் இஜிப்தி அப்படின்னு சுத்தமான நீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கொசுக்களால் பரப்பப்படுது. டெங்கு கொசுக்கள், அதாவது எய்டிஸ் இஜிப்தி, எங்கெங்கெல்லாம் தன்னோட முட்டைகளை இடுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், அதாவது வீடுகளை சுற்றி இருக்கிற சுத்தமான நீர்நிலைகளில் இது முட்டைகளை இடுது. அதாவது நீர்த்தொட்டிகள், பூந்தொட்டிகள், பயன்படுத்தப்படாத பாத்திரங்கள் மற்றும் டயர்கள் ஆகிய போன்ற நீர் தேங்கும் போது போன்ற நீர்த்தேக்கங்களில் நீர் தேங்குறப்போ இதில் முட்டையிட்டு அந்த கொசுக்கள் இனப்பெருக்கம் ஏற்படுத்துது. இப்படி பல ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கிறப்போ அவைகளிலிருந்து கொசுக்கள் வெளியில் வரும்போது அந்த கொசுக்கள் வீடுகளுக்குள்ளே சென்று மனிதர்களை கடிக்கும்போது நமக்கு டெங்கு போன்ற நோய் ஏற்படுது. சரி, இப்போ டெங்குவிலிருந்தும் இந்த எய்டிஸ் இஜிப்தி அப்படின்ற கொசுக்கள் இருந்தும் எப்படி நம்மளே பாதுகாத்துக்க முடியும்? இப்போ நான் சொன்ன இந்த நீர்நிலைகள், அதாவது சுத்தமான நீர் தேங்குகிற நீர்நிலைகள், நீர்த்தொட்டிகள், பூந்தொட்டிகள் மற்றும் டயர்கள், பாத்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தாத நேரத்தில் மூடி போட்டு வச்சுக்கணும். அப்படி பயன்பாடுகள் இருக்கும்போது அவற்றுக்கு தேவைப்பட்டால் கொசு மருந்துகளை அடிச்சுக்கலாம். மேலும் நம்ம வீடுகளுக்கு சுற்றி, ஜன்னல்களுக்கு சுற்றி இந்த மாதிரி இரும்பாலான மஸ்கிட்டோ நெட்ஸை அடிச்சுக்கலாம். இதை தவிர்த்து நாம் முழு உடலையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் ட்ரெஸ்கள், அதாவது உடைகளை உடுத்திக்கணும். இது இல்லாமல் நம்ம எல்லாரும், குடும்பத்தில் இருக்க அனைவருமே நம்ம மஸ்கிட்டோ நெட்ஸ், அதாவது கொசு வலைகளுக்குள்ளே தூங்கலாம். மேலும் நாம் நமக்கு உடம்புக்கு மேலே ஓடோமாஸ் போன்ற மஸ்கிட்டோ ரெப்பரன்ஸ்களை அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மற்ற ஜென்ரலாக நம்ம வீடுகளை சுற்றி, வீடுகளை உள்ளேயும் நம்ம வெளிச்சம் இருக்கிற மாதிரி நல்லா சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் வச்சுக்கணும். இது அனைத்தும் நம்மளை டெங்குவிலிருந்து நம்மளையே பாதுகாக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுமாயின் உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவரையோ மருத்துவமனையோ நாடி நம்ம உரிய சிகிச்சையை எடுத்துக்கணும். மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.